வணக்கம் நண்பர்களே. அண்மை காலமா சமூக வலைதளங்கள்ல அதுவும் குறிப்பா வட இந்திய பகுதிகளில் இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துறாங்கல்ல, அவர்கள் மத்தியில ஒரு போஸ்டர் வித் ஒரு கேப்ஷன் அது மிகப்பெரிய அளவுக்கு வளம் வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற நடிகர் விஜய் இருக்கார, இந்த விஜயினுடைய படம், இந்த அபிஷியல் போஸ்டர் ஒன்று விட்டாங்க பாருங்க, அந்த படம் அதுக்கு கீழே இந்திய பிரதமராகுவதற்கு எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு விஜயே கேட்கிற மாதிரி ஒரு கேப்ஷன் போட்டு அதை அந்த வட இந்தியாவில் இருக்காங்களா இன்ஃப்ளூயன்சர்ஸ், அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மத்தியில் இதை கொடுத்துருக்காங்க. அது அப்படியே வைரலா வளம் வந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறீங்களா? இது தப்பு சரி அப்படிங்கிறத தாண்டி ஒரு கேம்பெயினை இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 ஆண்டுகள் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பையே என்னால பிடிக்க முடிஞ்சது அப்படின்னா, அதே பாணியை பின்பற்றி இந்தியாவின் ஆட்சி பொறுப்பை என்னால கைப்பற்ற முடியாதா அப்படிங்கறத விஜய் மனசுல இருக்கிற கேள்வி. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அதை எளிதில் புரிஞ்சிக்க முடியும். அந்த அவர் மனசுல இருக்கிற அந்த ஆசையை மெல்ல மெல்ல இங்க இருக்கிற இந்த அடிப்பொடிகள் இருக்காங்கல்ல, விஜயனுடைய அடிப்பொடிகள், அவங்க மெல்ல மெல்ல இங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதே போல அவருடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, மாஃபியா, ஒரு கேங், இந்த செய்திகளை, பொய் செய்திகளை உண்மை போலவே பரப்புகிற ஒரு மாஃபியா இருக்கு இல்லையா? இந்த மாஃபியா மிகப்பெரிய செலவழித்து வட இந்திய பகுதியில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸு, அதே போல இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, இதுலெல்லாம் அதிக ஃபாலோயர்ஸ் வச்சிருக்கிற அந்த நபர்களை பிடிச்சு ஒரு ட்வீட்டுக்கு அல்லது ஒரு ஷார்ட், ஒரு ரீலை போடுறதுக்கு பல ஆயிரக்கணக்கில், அதாவது 50,000 1 லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு நபருக்கும் கொடுத்து இந்த ரீலை அவங்க பிரபலப்படுத்தியிருக்காங்கன்ற உண்மையெல்லாம் நீங்க இதுக்கு முன்ன பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த இப்போ விஜய் நேரடியாகவே ஒரு கேம்பெயின் பண்ற மாதிரி, பிரதமராவதற்கு எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஏன் நான் வரக்கூடாதுன்றீங்க? ஏன்னா இவர் பிரதமர் அப்படின்னு இவர் பேரை சொல்லும் போதே எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்க, பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா? அதை நார்மலைஸ் பண்ணணும் அவங்க மத்தியில. ஏன் ஆமா விஜய் வந்தா என்ன தப்பு, ஏன் விஜய் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி வரணும்ல. அதற்கான ஒரு கேள்வி விஜயே கேட்கிற மாதிரி ஒரு கார்டை அவங்க இந்தியா முழுக்க இதை அவங்க பரப்புறாங்க. விஜய் அனைவருக்கும் தெரிந்த ஒரு முகமாக மாற்றும் ஒரு உத்தி இது. இன்னொரு பக்கம் இந்த விஜயனுடைய அமைச்சர்கள், கட்சிக்காரங்க, இவங்கெல்லாம் மெல்ல மெல்ல இங்க தமிழ்நாட்டில் இந்த கேம்பெயினை வடக்குல இப்படி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட கொடுத்து அதை பண்றாங்க, காசு கொடுத்து பண்றாங்க. இங்க இவர்களுடைய அமைச்சரவை சேர்ந்தவர்களே இதை ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஆதவ் அர்ஜுனா சட்டசபையிலே அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பிரதமர் வரணும், முதல்ல தென்னிந்தியாவிலிருந்துனாரு, அப்புறம் தென்னிந்தியாவிலிருந்து ஏற்கனவே பிரதமர்கள் வந்துட்டாங்களே அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பிரதமரா வரணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் யாரு, அவர் மனசுல வச்சு சொல்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்து பார்த்தா மற்ற அமைச்சர்கள் அத்தனை பேருமே விஜய் பிரதமர் அப்படின்ற அந்த பாணியில வெளியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் போஸ்டர் அடிச்சு ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் தான் இந்தியாவின் அடுத்த பிரதமர் அப்படின்னு அவங்க போஸ்டர் அடிச்சு ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த தகவல்களை எல்லாம் பார்க்கிற, இந்த செய்திகள்லாம் பார்க்கிற, காட்சிகளை பார்க்கிற காங்கிரஸ்காரர்கள், ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணுங்கிறது தான் அவங்களுடைய பகல் கனவு. அது கனவு தான் போகும், அது ஒரு காலத்தில் நிறைவேறாதுன்றது வேற. இந்த கனவுக்கு எதிராக இப்போ இங்க நம்ம கூட்டணி வச்சிருக்கிற, நம்ம ஆதரிக்கிற இந்த விஜயனுடைய கட்சிக்காரங்களே இப்படி ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்ட்டு கடுப்பாயிட்டு அவங்க எல்லாம் இன்னும் ரசிகர் மனநிலையில இருக்காங்க. அந்த ஒரு தற்குறித்தனம், அதைத்தான் அவரு பாலிஷா சொல்றாரு மாணிக்கம் தாகூர். இவங்க அப்படி இருக்காங்க, அதனால இதை நான் விளையாட்டுத்தனமா பாக்குறேன்னு முதல்ல சொன்னார். அது விளையாட்டு இல்ல ரசா, அது என்ன நடக்கும் அப்படின்னு அடுத்த நாளே காமிச்சாங்க. தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு 20 பிட்டு போஸ்டர், அதுல விஜய் தான் இந்தியாவின் அடுத்த பிரதமர், வருகிற நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் வேட்பாளர் விஜய் தான், ராகுல் காந்தி கிடையாது அப்படின்னே அவங்க டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது காங்கிரஸ் மத்தியில பெரிய புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டோட அது நிக்கல. தமிழ்நாட்டோட அப்படின்னா முன்ன ஜெயலலிதா அம்மா பேசுனாங்க பாருங்க, மோடியா இந்த லேடியா அப்படின்னு சவால் விட்டாங்க.
அது பெரிய அளவுக்கு நார்த்தில் ரீச் ஆகாம போயிடுச்சு. அது ஆகியிருக்கணும். தமிழ்நாட்டில் ஆன அளவுக்கு நார்த்தில் அது பெருசா போகல. ஆனா இங்க விஜய் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி இல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு கேம்பெயினா மாதிரி நார்த் இந்தியாவில் பெருசா பரவுது. காங்கிரஸ்காரங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இந்த அரசியல் அவர்களும் ஒரு அங்கம். இந்த அரசாங்கத்தை இப்ப காங்கிரஸ் அரசு அப்படின்னு சொல்லலாம், காங்கிரஸ் கூட்டணி அரசு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தே ஆர் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ அப்போ ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் கிடையாது, அல்லது பிரதமர் ராகுல் காந்தியை நிப்பாட்டினாலும் போட்டிக்கு விஜய் நிற்கிறாரு. இதுதான் வந்து இவங்களுடைய இப்போ நிலைப்பாடு. இது வந்து பாஜக இதை எப்படி பார்க்குது, அமித்ஷா இதை வந்து ரசிக்கிறாரா, இதுக்கு வந்து அவருக்கும் சம்மதமா அப்படிங்கிறது இனி வரும் நாட்கள்ல தெரியும். ஏன்னா அவங்க எந்த ரியாக்டுமே பண்ணல, ரியாக்ஷனே கொடுக்கல, சைலண்டா இருக்காங்க. என்ன பண்ணலாம், இந்த விஜய எப்படி இந்த கேம்பெயினை தடுக்கலாம் அப்படிங்கறத வந்து இனிமேட்டு தான் வந்து அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்களான்னு தெரியும். இல்ல தெரிஞ்சே இதை வந்து அவங்க அலோவ் பண்றாங்களா அப்படிங்கிறதும் வந்து, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு ஒரு சரியான ஆப்போனண்டா விஜய் வந்து உருவாகிறாரு அப்படின்னு அவன் பார்க்க. எப்படியும் ராகுல் காந்தியால பிரதமராக முடியாது, அது எல்லாருக்குமே ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. குறிப்பா இங்க தென் மாநிலங்களில், தமிழ்நாட்டில் அவருக்கான ஆதரவுங்கிறது பூஜ்ஜியமாயி போச்சு. ராகுல் காந்திக்கு இனி சுத்தமாக தமிழ்நாட்டில் ஆதரவு இல்லை அப்படிங்கிற நிலைப்பாடு மத்திய அரசு அதை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு. அதனால ராகுல் காந்தியை விட்டுருவோம். இப்போ விஜய் வந்து அவர் ரைஸ் ஆகிறார, அவரை வந்து நம்ம அப்படியே அமைதியை வேடிக்கை பார்ப்போம். தேவையான நேரத்தில் எப்போ எங்க அவரை தடுத்து நிறுத்த முடியும் அப்போ நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சு கூட வந்து பாஜக அமைதியாக இதை வேடிக்கை பார்க்குது. அப்படிதான் நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஆனால் இந்த தாவேக்காங்கிறது சாதாரண தற்குறிகள் இல்லை. நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறோம், அவங்க காரியக்காரங்க, ஆபத்தானவங்க. அவங்க வந்து தெளிவாக வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. பொய்யேனாலும் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லணும், நம்புற மாதிரி சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாபநாசம் கமல்ஹாசன் தான் வந்து இவங்களுக்கு குரு. அந்த பாபநாசத்தில் அவர் சொன்ன கடைபிடித்த அந்த சொல்லி கொடுத்த அந்த உத்தியை இவங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த பொய்களை வந்து இப்போ நாடு முழுக்க பரப்புனா அது எளிதில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. தமிழ்நாட்டில் சின்ன பொண்ணுங்களை யாராவது பாலியல் பலாத்காரம் பண்ணால் விஜய் வந்து சட்டத்தை எல்லாம் பார்க்கறதுல கோர்ட்டுக்கு போகிறதே கிடையாது. துப்பாக்கி எடுக்கிறாரு, டிஷ்யூ அப்படின்னு சுடுறாரு, முடிச்சிடுறாரு. அதனால் எல்லா பயில வந்து நடுங்கி போயிருக்கான், பொண்ணுங்களை தொடர்றதுக்கே பயப்படுறான். இப்படி ஒரு ரீல். அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பாலாறும் தேனாரும் ஓடுது. இங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கு வந்து இவ்வளவு வசதிகள், சிறுபான்மை இனத்தவருக்கு வந்து அவ்வளவு வசதிகளை வந்து விஜய் தேடி தேடி போய் செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னு இன்னொரு பொய். நிறைய இந்த மாதிரி பொய்கள். இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்க வட இந்தியர் வந்து நம்புறாங்க. ஏன்னா அதில் வட இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்கு வந்து போனவங்க கிடையாது. யாராவது ஒரு சிலர் தான் வந்து வராங்க இங்க, அதுவும் வேலை தேடி வர்றவங்க தான். அவங்க பெரும்பாலும் இங்கே செட்டில் ஆயிடுறாங்க, திரும்ப கூட போறது கூட இல்லை. அதனால இங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டில், ஏன்னா இங்க வந்து வேலைக்கு வர்றவங்களாம் நல்லா தான் சுபிட்சமா இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, வசதியா இருக்காங்க. அப்போ ஒருவேளை உண்மையா இருக்குமோ, இதெல்லாம் இங்க நடக்குதா, தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி எக்ஸப்ஷன்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு மாயை வந்து அதை நம்புறாங்க அவங்க. இதை தொடர்ச்சியா வந்து நம்ம பண்ணும்போது விஜய்க்கு அந்த பிம்பம் வந்து மிக பெருசா இருக்கும். முதல் முறையாக வாக்களிக்கிறாங்கல்ல, முதல் முறையா 3 முறை பாஜக வந்துருச்சு. ஸோ முதல் முறையா ஒரு மாற்று, காங்கிரஸ் இல்லாத பாஜக இல்லாத புதுசா ஒரு கட்சியை வந்து நம்ம கொண்டு வரலாம். இங்க எப்படி இவங்கெல்லாம் யோசிச்சாங்களோ அதே போல வட இந்தியர்களும் வந்து யோசிக்க ஆரம்பிச்ச சக்சஸ் நமக்கு தான் அப்படிங்கிற இந்த அது ஜோசியமா அல்லது குருட்டு தைரியமா இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியா, ஏதோ ஒன்று அவங்க வந்து தாவேக்காவில் இதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வழக்கம் போல மௌனமா இருக்காரு, ஊம குசும்ப நம்பாதீங்கன்னுவாங்க இல்லையா, அதுதான் அது. அவர் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது அத்தனையையும் ஆரம்பிச்சு விட்டுட்டு அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம நினைச்ச மாதிரியே போகுதா, தமிழ்நாடு மாதிரியே அங்கேயே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறது அவர் வேடிக்கை பார்க்குறாரு. இது வந்து மிக மிக ஆபத்தானது. தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குது, தமிழ்நாட்டில்
வளர்ச்சி எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக போயிருக்கு இந்த 100 நாளில். இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு விஷயம் தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து பதறி புலம்பி ஆதங்கப்பட்டுக்கிட்டு கோபப்பட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். விஷயம் தெரியாதவங்க வந்து வழக்கம் போல் ரீல்ஸ் பார்த்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாத வடக்கன்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று தவறை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து நம்முடைய ஆதங்கமெல்லாம். அது நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் வந்து இப்போ இருந்தே பலரும் வந்து சொல்கிறாங்க, டேய் இது ரொம்ப ஆபத்தான ஆரம்பம்டா, இதுக்கு பலியாகிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது காலத்தின் கையில் இருக்குது. எந்த காரணம் கொண்டும் இப்படிப்பட்ட நபர்கள் உயர்ந்த பதவிகளுக்கு வரக்கூடாது. தமிழ்நாடு தேர்தலுக்கு முன்னே இதைத்தான். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது, இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. இப்போ இருந்தே வந்து நம்மளும் வந்து இந்த கேம்பெயினை நம்மை போன்றவர்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன காலம் என்ன பதிலை வச்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.